தஞ்சையில் வடமாநில பெண்ணை அடைத்து வைத்து பாலியல் சித்திரவதை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விசாரணை சீல், கைது. வீட்டு வேலைக்காக பெண்களை அழைத்து வந்து மிரட்டி பாலியல் தொழிலில் தள்ளிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் பாலியல் தொழில் நடத்தி வந்த பங்களா வீட்டிற்கும் போலீசார் சீல் வைத்தனர். ஒரு பெண் தப்பிய நிலையில் மற்ற 3 பெண்களின் நிலை என்ன? குமார் நண்பர்கள் 4 பேருடன் சேர்ந்து அந்த பெண்ணை காரில் ஏற்றிக்கொண்டு சென்றனர். செங்கிப்பட்டி அருகே உள்ள பூதலூர் பிரிவு சாலை அருகே வந்தபோது செந்தில்குமார் அந்த பெண்ணை காலால் எட்டி உதைத்து காரிலிருந்து வெளியே வீசிவிட்டு சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் வல்லம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அந்த பெண் கூறிய தகவல்கள் மற்றும் வாகனத்தின் நிறம் அடிப்படையில் அந்த வீட்டில் பாலியல் தொழில் நடத்தி வருபவர் தஞ்சாவூர் மேலவஸ்தாசவடியை சேர்ந்த செந்தில்குமார் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து செந்தில்குமார், அவரது மனைவி ராஜம் உள்ளிட்ட 4 பேர் மீது வல்லம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருந்த அவர்கள் 4வரையும் போலீசார் தேடி வந்த நிலையில் நடராஜபுரம் காலனியில் ஒரு வீட்டில் தலைமறைவாக பதுங்கியிருப்பது தெரிந்தது. இதையடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த போலீசார் பதுங்கியிருந்த 49 வயதான செந்தில்குமார், 49 வயதான அவரது மனைவி ராஜம், பிரபாகரன், ராமச்சந்திரன் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். கைதாகியுள்ள 4வரில் ஒருவரான பிரபாகரன் முன்னாள் காவலர் என்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வல்லம் காவல் நிலையத்தில் பணிபுரிகையில் லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கையும் களவுமாக பிடிபட்டு வேலையை பறிகொடுத்தவர் என்று தெரிந்தது. இந்நிலையில் மேலவஸ்தா சாவடி அருகே வடமாநில பெண்ணை அடைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்த பிரம்மாண்ட வீட்டிற்கு போலீசார் சீல் வைத்தனர். தொடர்ந்து வடமாநில பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் மேலும் 3 தமிழ் பெண்கள் அவர்களிடம் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து 2வது நாளாக காவல்துறையினர் அந்த 4 பேரையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4 பேரிடம் போலீசார் நடத்தும் தொடர் விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக